அழைக்கிறான் மாதவன். எல்லோருக்கும் வணக்கம். நெக்ஸ்ட் நம்மளோட யாத்ரா எங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மந்த்ராலயம் போக இருக்கும். ராகவேந்திரர் அவர்களோட ஜீவசமாதி, அதை தொடர்ந்து நீம் கரோலி பாபா ஆசிரம் மற்றும் மகாவதார் பாபாஜி குகை ஹிமாலயஸ் யாத்திராவாக போக இருக்கும் ஜூன் மாசத்துல. லாஸ்ட் டிசம்பர்ல எப்படி இந்த ஹிமாலயஸ் யாத்திரா போயிட்டு வந்தோமோ அதே மாதிரி இந்த ஜூன் மாசத்துலையும் நம்ம போக இருக்கிறோம். நீங்க இந்த யாத்திராவில் கலந்துக்கணும், மற்ற டீட்டெயில்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆஃபீஸ் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுவாங்க. இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்த ரொம்ப மோட்டிவேட்டடாக இருந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் சில விஷயங்களை பாதியிலே விட்டுருக்கீங்களா? நீங்கள் வீக்காக இருக்கிறீங்கன்றது அர்த்தம் கிடையாது, நீங்கள் லேசியாக இருக்கீங்கன்றது அர்த்தம் கிடையாது, நீங்கள் ஸ்டக்காக இருக்கீங்க அப்படின்றதான் உண்மையான விஷயம். ஸோ இன்றைக்கி 3 விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். 3 இந்த மென்டல் பிளாக்ஸை நீங்கள் உங்களோட லைஃப்ல இருந்து நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு டிசிப்ளினுக்கு போக ஆரம்பிப்பீங்க. அந்த டிசிப்ளின் உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் ஏற்படுத்தும். ஸோ இந்த 3 மென்டல் பிளாக்ஸை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஏகப்பட்ட மென்டல் பிளாக்ஸ் இருக்குது, ஆனால் இதை நான் ரொம்ப முக்கியமாக இந்த 3 விஷயத்தை நான் சொல்லுவேன். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ண ஸ்டார்ட் பண்ணி ஏதாவது ஒரு நாள் தடைப்படுது அப்படின்னும் போது அந்த ஒரு நாள் நீங்கள் விட்டுட்டீங்கன்னா தொடர்ந்து எல்லா நாளுமே அப்படி நீங்கள் விட்டுருவீங்க. ஒன்று பண்ணால் பண்ணுவேன், அப்படி இல்லை அப்படின்னா சுத்தமாக பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரியான மைண்ட் செட்டு. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஜிம் போகிறீங்கன்னு வைங்களேன். ஜிம் ஏதாவது ஒரு நாள் நீங்கள் நடுவில் தடைப்படுது போகல அப்படின்னா அந்த வாரமே போக மாட்டீங்க. அப்புறம் அந்த வாரம் போகலை அப்படின்னு சொல்லி அந்த மாதமே போக மாட்டீங்க. அப்புறம் அந்த மாதம் போகலைன்னு சொல்லி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கேப் விழுந்து அந்த வருஷமே நீங்கள் போக மாட்டீங்க. ஏதோ ஒரு நாள் ஏற்பட்ட அந்த ஒரே ஒரு நாள் கேப்பு மொத்த விஷயத்தையுமே வந்து பாதிக்கப்பட்டிருக்கும். அப்போது நீங்கள் இதிலேருந்து ஃபஸ்ட்டு வெளியே வரணும். இன்றைக்கி நீங்கள் போகல அப்படின்னா ஓகே ஃபைன், ஆனால் திரும்ப அதை நான் நாளைக்கு போகிற அளவுக்கான மைண்ட் செட்டை நான் பண்ணிக்கணும். இன்றைக்கி ஒரு நாள் போகல, அதனால் இந்த வாரமே நான் போகல. சரி இந்த வாரம் போகல, சரி 1ஆம் தேதியிலேருந்து போய்க்கலாம். சரி 1ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ஆனால் இந்த 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமையிலேருந்து வருது, அப்போ ஞாயிற்றுக்கிழமை முடிச்சுட்டு நான் திங்கக்கிழமையிலேருந்து போய்க்கிறேன். இந்த மாதிரியான மைண்ட் செட் வந்து ரொம்ப ஒரு மோசமான மைண்ட் செட்டு. இதே மாதிரி ஏதோ ஒரு டயட் கடைபிடிச்சிட்டு இருப்பீங்க, ஏதாவது ஒன்றத்தை வந்து தெரியாமல் சாப்பிட்ருப்பீங்க ஒரு இன்ட்ரெஸ்ட்டில். அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் சாப்பிட்டதுனால சரி நான் கடைபிடிக்கணும்னு நினச்சேன், மிஸ் ஆகிடுச்சு, சரி விடு அப்படின்னு சொல்லி டோட்டலாக அந்த விஷயத்தையும் நீங்கள் விட்டுருப்பீங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப பெரிய ஒரு பிளாக்கு. ஏன்னா இது பர்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிளாக்கு. நீங்கள் எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா அது ரொம்ப பெரிய தப்பு. ஸோ பர்ஃபெக்ஷனை நீங்கள் எல்லா இடத்துலையும் எதிர்பார்க்கணுன்ற அவசியம் இல்லை. ஏதோ ஒரு நாள் மிஸ் ஆகிடுச்சா, ஓகே நெக்ஸ்ட்டு நான் திரும்ப என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் அடுத்தடுத்த நிலைக்குள்ள நீங்கள் போக ஆரம்பிக்கணும். ஏதோ ஒரு நாள் ஸ்டாப் ஆகிடுச்சுன்றதுக்காக நீங்கள் அப்படி டோட்டலாக ஸ்டாப் பண்ணீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளத்தை கொடுத்துரும். ஏன்னா நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பர்சனாக இருக்கணும்னு சொல்லி தான் நீங்கள் ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் ஸ்டாப் ஆகுறீங்க அப்படின்னும் போது எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் அச்சீவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த ஒரு விஷயத்தை உங்களால் அச்சீவ் பண்ண முடியாது. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யாராவது ஒருத்தவங்க உங்களை மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருக்கணும்னு சொல்லி நினைப்பீங்க. இந்த மோட்டிவேஷன் இருந்தால் தான் ஒரு விஷயத்த பண்ண முடியும் அப்படின்னா எப்படி நீங்கள் எல்லா நேரத்துலையுமே மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருக்க முடியும் மற்றவங்கனால உங்களை? அப்போது நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு மோட்டிவேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். நீங்கள் செல்ஃப் மோட்டிவேஷன் இருக்கணும். அப்போ செல்ஃப் மோட்டிவேஷன் எப்போ வரும் அப்படின்னா இந்த டிசிப்ளினில் வரும். எடுத்த உடனே நான் வந்து மோட்டிவேட் பண்ணால் தான் நான் போவேன் அப்படி கிடையாது. நீங்கள் டிசிப்ளினை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க, ஆட்டோமேட்டிக்காக அது மோட்டிவேஷனாக மாற ஆரம்பிச்சிடும். இப்போது நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள், ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து உங்களுக்கு மோட்டிவேட் பண்ணாங்கன்னா அன்றைக்கி நீங்கள் அப்படியே போய் வேறு லெவலில் செய்வீங்க. அப்புறம் திரும்ப அதுக்கடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மோட்டிவேஷனே போயிடும். இன்றைக்கி ஏதாவது ஒரு ரீல் இன்ஸ்டாகிராமில் ஏதாவது ஒரு ரீல் பார்க்குறோம் அப்படின்னா வேறு லெவலில் இவனோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குல்ல, ஓகே நாளையிலேருந்து இதே ஒரு விஷயத்த பண்ணுறேன், வேறு லெவலில் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு விஷயத்தை டிசைட் பண்ணுவீங்க. அந்த மோட்டிவேஷன் நாளைக்கு காலையில் எந்திரிக்கும் போது இருக்காது. அப்போ நீங்கள் மோட்டிவேட்டாக இல்லை அப்படின்னா அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ண மாட்டீங்க. அப்போ டிசிப்ளின் அப்படின்றது நீங்கள் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதுவே பில்டாக ஆரம்பிக்கும். ஏதாவது ஒரு மோட்டிவேஷன் இருந்தால் தான் நான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரியான மைண்ட் செட்டில் நீங்கள் இருக்கிறீங்க, மைண்ட் அப்படி தான் உங்களுக்கு வந்து தயாராகுது அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் அதை கவனிக்கணும். இது எல்லாமே ரெடி ஆகட்டும், இது எல்லாமே பண்ணட்டும், அதுக்கப்புறம் நான் அந்த ஒரு விஷயத்தை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய மைண்ட் செட்டு ரொம்ப ஒரு மோசமான மைண்ட் செட்டு. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா நான் நெகஷியபிள் ஸ்கெடியூலில் வந்து நீங்கள் பண்ணணும். நீங்கள் எந்த ஒரு விஷயத்துக்காகியும் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் தள்ளி போடக்கூடாது. அப்பயே நீங்கள் இமீடியட்டாக பண்ணக்கூடிய ஒரு நிலையை நீங்கள் வளர்த்துக்கணும். ஸோ இதுதான் வந்து ரெண்டாவது பிளாக். ஸோ மூணாவது மென்டல் பிளாக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபியர் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட். யாராவது என்னை வந்து ஏதாவது ஜட்ஜ் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு கூடிய ஒரு பயம். இப்போ நான் என்ன கேட்குறேன், நான் இப்போ யூடியூப்பில் ஒரு வீடியோ பேசுகிறேன், நீங்கள் 2000 பேர் லைக் பண்ணுவீங்க, 1000 பேர் எனக்கு டிஸ்லைக் பண்ண தான் செய்வாங்க. இந்த 1000 பேர் எனக்கு டிஸ்லைக் பண்ணிடுவாங்களேன்னு சொல்லிட்டு நான் பேசாமல் இருக்க முடியுமா? இல்லை அவங்க யார் நம்மளை ஜட்ஜ் பண்ணுறதுக்கு? அவங்க யாருங்க நம்மளை முதல்ல ஜட்ஜ் பண்ணுறதுக்கு? உங்களோட லைஃப்பை நீங்கள் வாழ போகிறீங்க. இப்போ ஏதாவது கூப்பிட்டு ஸ்டேஜில் கூப்பிட்டு பேசுங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா கூட
சில பேர்னால பேச முடியாது. கீழே இருக்கிறவன் ஏதாவது நினச்சிட்டானா, கீழே இருக்கிறவன் என்னை பற்றி அப்படி திங்க் பண்ணிட்டானா, கீழே இருக்கிறவன் என்னை பற்றி இப்படி பேசிட்டானா, இப்படின்ற மாதிரியான மைண்ட் செட்லேயே தான் நம்ம இருக்கோம். இப்போது அவங்களோட மைண்டில் ஒன்றத்தை கிரியேட் பண்ணுறாங்க, அவங்க ஏதோ ஒன்றத்தை நினைக்கிறாங்க, அதை பற்றின கவலை உங்களுக்கு என்ன? இப்போ 1000 பேர் கீழே உட்காந்துருக்காங்க அப்படின்னா 1000 பேரோட மைண்ட்லேயும் நீங்கள் 1000 விதமாக நீங்கள் ஓடிட்டுருப்பீங்க அவங்களோட மைண்டில். இப்போ அவங்களோட மைண்டில் ஓடுறது அவங்களோடது தான், இது நம்மளோடது கிடையாது. இப்போது அந்த 1000 பேரோட மைண்ட் செட்டுக்காகியும் நீங்கள் உங்களை மாற்றிக்க முடியுமா? இல்லை நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்ட்ராங் ஆகணுமா? ஐயோ இவங்களாம் இப்படி நினைக்கிறாங்க, அதெல்லாம் நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி மற்றவங்களுக்காக நீங்கள் உங்களோட வாழ்க்கையை மாற்றிக்க போகிறீங்களா? இல்லை உங்களுக்காக உங்களோட வாழ்க்கையை மாற்றிக்க போகிறீங்களா? மற்றவங்க என்ன நினச்சா என்ன? நீங்கள் உங்களோட விஷயத்த பண்ண ஆரம்பிங்க. இருக்கிறதுல பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? மற்றவன் என்ன நினைப்பான் அப்படின்னு சொல்லக்கூடியது தான். அந்த மற்றவன் என்ன நினைப்பான் அப்படின்ற எந்தாவது ஒரு விஷயம் உங்ககிட்ட வந்துருச்சு, அந்த மாதிரியான ஒரு திங்கிங் தாட் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் உங்களால் பண்ண முடியாது, எந்த விஷயத்தையும் பண்ண முடியாது. அப்போ ஃபஸ்ட்டு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க என்ன நினச்சாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, நான் பண்ண வேண்டிய செயலை சரியாக செய்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பர்சனாக தான் இருப்பீங்க. ஏன்னா பல பேர் இங்கே எதையுமே செய்யாமல் தோற்று போனவன் தான், எதையுமே செய்யாமல் அப்படியே தோற்று போனவன் தான். ஆனால் பலர் ஃபஸ்ட்டு பரவாயில்ல, நான் தப்பாக பண்ணாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துலையுமே தன்னை மேம்படுத்தி ஒரு கட்டத்துக்கு மேலே சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பர்சனாக இருக்காங்க. இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய சக்ஸஸ்ஃபுல்லான பர்சன் எல்லாருமே இந்த ஒரு விஷயத்தை கடைபிடிச்சிருப்பாங்க. எந்த ஒரு விஷயம்னா, மற்றவங்களை பற்றி எனக்கு கவலை இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை, இந்த ஃபியர் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்லேருந்து வெளியே வந்திருப்பாங்க. அப்போ அவங்க பேச ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, ஒரு விஷயத்தை செய்ய ஸ்டார்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அது அவங்களுக்கு ஒரு பழக்கமாக மாறிடும். எல்லாருமே ஒன்ஸ் பிகினராக தான் இருந்தவங்க தான். யாரெல்லாம் நீங்கள் பெரிய ஆளாக பார்க்குறீங்களோ எல்லாருமே பிகினராக இருந்தவங்க தான். அதனால் இந்த ஒரு விஷயத்துலேருந்து நீங்கள் வெளியே வர்றதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய பர்சன் என்னை ஜட்ஜ் பண்ணால் என்ன பிரச்சனைன்னு முதல்ல நீங்கள் நினைக்கக்கூடிய நிலைக்கு போகணும். என்னை ஜட்ஜ் பண்ணிவிடுவாங்களோ, என்னை அப்படி நினச்சிருவாங்களோ, இப்படி நினச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லுற மைண்ட் செட் உங்களுக்கு இருக்குன்னா கண்டிப்பாக உங்களால் மாற்றவே முடியாது. இது மிகப்பெரிய ஒரு மென்டல் பிளாக்கு. இன்றைக்கி 3 விஷயத்தை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த 3 விஷயம் ரொம்ப அடிப்படையாக மாற்ற வேண்டிய ஒரு விஷயம். இன்னும் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. ஆனால் இந்த 3 விஷயத்தை நான் ரொம்ப இன்றைக்கி மெயினாக உங்களுக்கு எடுத்து சொல்லணும் அப்படின்றதுக்காக இந்த 3 மென்டல் பிளாக்ஸ் பற்றி நான் இன்றைக்கி பேசியிருக்கேன். இந்த 3 விஷயத்தில் இந்த 3 விஷயத்தில் எந்த ஒரு விஷயத்த நீங்கள் இன்றைக்கி ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த ஒரு விஷயத்தை நான் மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை நினைக்கிறீங்க அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி இன்னொரு வீடியோ பதிவில் சந்திக்கிறேன். நன்றிகள், வணக்கம்.